நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவல்துறை வைத்தோ இல்லது அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாக நீதி கிடைக்காது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள். பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆளுங்கட்சி சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீதி நிலைநாட்டப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நாங்கள் கோரியதை போல சிபிஐ விசாரணைக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் 2023 அன்று விலைமதிக்க முடியாத 22 உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதேபோல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி, சேஷாசமுத்திரம், கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய நிலை என்ன, பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன, இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தனை பேர் குணமடைந்தார்கள், அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம். மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார். ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ணை எமைகாப்பதை போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து 58 பேர் இறந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு? அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா? முடக்குவீர்களா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது. எத்தனையோ நாங்கள் பார்த்துவிட்டோம். அடக்குமுறையை கண்டு அஞ்சுவோர் நாங்கள் அல்ல. இங்கே மேடையில் இருக்கட்டும் சரி, இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கட்டும் சரி, எவ்வளவு போராட்டத்தை சந்தித்தவர்கள், எத்தனை முறை சிறை சென்றவர்கள். இந்த அநீதி அளித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அதிமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே 3 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியை இந்த எல்இடியில் பாருங்க.